1991 முதல் 1996 ஆண்டு வரை முதலமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 63 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அவரது தோழி சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத் துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தமிழகத்தில் வழக்கு நடைபெற்றதால் நியாயமாக நடைபெறாது என்ற திமுகவின் கோரிக்கையை ஏற்று வழக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா ஜெயலலிதாவிற்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்தார். அதேபோல் ஜெயலலிதாவுடன் இணைந்து கூட்டு சதி செய்ததாக சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோருக்கு தலா 4 ஆண்டு சிறை தண்டனையும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். இதையடுத்து 4 பேரும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி குமாரசாமி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி அனைவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டார். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ், பாலி நாரிமன் ஆகியோர் விசாரணையை முடித்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இதனிடையே ஜெயலலிதா கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி காலமானதை அடுத்து அவர் மீதான வழக்கு மட்டும் காலாவதியானது. இந்நிலையில் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ், பாலி நாரிமன் ஆகியோர் முன்பு ஆஜரான கர்நாடக அரசு வழக்கறிஞர் அனில் தவே சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு குறித்து நினைவூட்டினார். வழக்கின் விசாரணை முடிந்து பல மாதங்கள் கடந்தும் தீர்ப்பு வழங்காததை அவர் குறிப்பிட்டார். இதையடுத்து 1 வாரத்தில் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதிகள் அறிவித்துள்ளனர்.